இறைவனின் திரு செம்மறியே தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே உலகின் பாவம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையை தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருளினாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1-4 வரை. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழி ஆயுதம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென நம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் குடமிடுவர்களுக்கும் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சவர கத்தியாக போலும் இருப்பார். அவர் குடமிடுபவர் போலவும் வெளியை தூய்மைப்படுத்துவர் போலவும் அமைந்திருப்பார். லேவியின் புதல்வர்களை தூய்மையாக்கி பொன் வெளியை போலவும் அவர்களை குடமிடுவார். அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரையாக நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிக்கும் மன்னவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிக்கவர். படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களில் உங்கள் நிகளை உயர்த்துங்கள், துன்மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே, இவரே போரில் வல்லவரான ஆண்டவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் ரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் ஆற்றல் கொண்டிருந்த அழகை
சாவின் வழியே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதர்களை துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிபடவிற்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலில் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாய் இருந்து மக்களிடையே பாவங்களை கடுவாயுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாக ஆக வேண்டியதாயிற்று. துன்பப்படாததால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தார்க்கு வெளிப்பாடு அருளும் மொழியே, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 40 வரை. அக்காலத்தில் மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவி அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உம் சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்த உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாக இஸ்ராயலுக்கும் பெருமை என்றார். குழந்தை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி தன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலர் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த வானுவேலின் மகனாகிய அண்ணா எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மனமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவில் விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அன்றும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேம் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். அவர் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பி சென்றார்கள். குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.